ஓம் சாந்தி. 24/8/2026 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, சுகம் கொடுக்கக்கூடிய பாபாவை மிக மிக அன்போடு நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யாமல் அன்பு ஏற்பட முடியாது. பாபா குழந்தைகளுக்கு தினம் தினம் நினைவின் பயிற்சி செய்வதற்காக ஏன் சமிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றால், நினைவால் தான் ஆத்மா பாவனம் ஆகும். நினைவால் தான் ஆத்மா முழு ஆஸ்தியை அடைய முடியும். ஆத்மாவின் அனைத்து பந்தனங்களும் நீங்கிவிடும். விக்கர்மங்களிலிருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள். தண்டனையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எந்தளவு பாபாவை நினைக்கின்றீர்களோ அந்தளவு மகிழ்ச்சி இருக்கும். லட்சியம் மிக சமீபத்தில் அனுபவம் ஆகும். ஒருபோதும் களைத்து போக மாட்டீர்கள். எல்லையற்ற சுகம் அடைவீர்கள். எனவே தந்தையின் நினைவு செய்யும் பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது உயிருடன் எல்லையற்ற பாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். முழு கல்பத்திலும் எல்லைக்குட்பட்ட தந்தையின் குழந்தைகளாக இருந்தீர்கள். சக்தி யுகத்தில் கூட எல்லைக்குட்பட்ட தந்தைக்கு குழந்தையாக இருந்தீர்கள். இப்போது பிராமண குழந்தைகள் நீங்கள் மட்டும் எல்லையற்ற தந்தைக்கு உடையவர்களாக ஆகி உள்ளீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்துதான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. பாபாவை விட்டுவிட்டால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்காது. மனிதர்கள் செல்வத்தை அதிகம் விரும்புகின்றார்கள். செல்வம் இல்லாமல் சுகம் கிடைக்க முடியாது. செல்வம் வேண்டும், அமைதி வேண்டும், நோயற்ற உடலும் வேண்டும். விநாசம் எதிரிலேயே உள்ளது என்பதை தெரிந்திருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனிதர்கள் அறியவில்லை. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தங்கள் ஆரம்பம் ஆகலாம். பழைய உலகம் அழிந்து கொண்டே இருக்கின்றது. ஆதலால் இப்பொழுது சீக்கிரம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபாவை சதா நினைவு செய்து கொண்டே இருந்தால் மிகவும் புன்சிரிப்புடன் இருப்பீர்கள். தேக அபிமானத்தில் வரும்போது அந்த மகிழ்ச்சி என்பது மறைந்து விடுகின்றது. எத்தனை அணுகுண்டுகளை தயாரித்துள்ளார்கள். இவைகளை சும்மா வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். மேலும் மேலும் அதிகமாக தயாரித்து கொண்டே இருக்கின்றார்கள். தந்தையை நினைவு செய்தீர்களானால் உலகத்திற்கு எஜமானன் ஆகலாம் என்கிறார். நினைவுதான் முக்கியமான விஷயமாகும். தூய்மை ஆகவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்ய முடியாது. பாபாவிடமிருந்து உயர்ந்த பதவி கிடைக்கின்றது என்றால் நாம் ஏன் தவறு செய்ய வேண்டும்? குழந்தைகள் முழு ஆஸ்தி அடையவில்லை. எனவே போர் ஆரம்பித்தாலும் நின்று போய்விடும். ஏனென்றால் இப்பொழுது இன்னும் ராஜதானி ஸ்தாபனை ஆகவில்லை. முதலில் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களுக்கு நினைவு செய்விக்க முடியும். மற்றவர்களுக்கும் ஆர்வத்தோடு சொல்ல முடியும். இல்லை என்றால் உள்ளத்திலிருந்து நாம் சொல்ல முடியாது. யாரை சந்தித்தாலும் மரணம் எதிரில் உள்ளது எனும் ஞானத்தை கொடுங்கள். பாபாவின் நினைவின் மூலம் ஆத்மா பாவனம் ஆக வேண்டும். வேற வழி இல்லை. இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே சென்றால் நிறைய பேருக்கு நன்மை என்பது ஏற்படும். பாபாவை மறப்பதால் தான் கஷ்டங்கள் வருகின்றன. இறுதி நேரத்தில் பாபாவை யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் நாராயணன் ஆத்மாவின் உடலில் வந்து பிறவி எடுப்பார்கள். ராஜ பதவியை அடைவார்கள். பாபாவை மட்டும் அன்போடு நினைவு செய்யுங்கள். படிப்பில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. யுத்தத்திற்கு முன்னால் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். ஸ்ரீமத் படி பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். எண்ணம், உள் உணர்வு மற்றும் நினைவு இவற்றில் வீணானதை முடிக்கக்கூடிய உண்மையான சம்பூர்ண பவித்திர பிராமணன் ஆகுக. தங்களுடைய எண்ணம், உள் உணர்வு மற்றும் நினைவை சோதனை செய்யுங்கள். சிறிது தவறு நடந்துவிட்டது, மன்னிப்பு கேட்டுவிட்டேன், பச்சாதாபம் அடைந்தேன், நடந்து முடிந்துவிட்டது என்று கூறுவதில்லை தானே? எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் பாபா வீணான கர்மம் செய்துவிட்டால் அதனுடைய அடையாளம் அழியாது.
பதிவேடும் சுத்தமாக இருக்காது. இம்மாதிரியான வழிமுறைகளை தனதாக்கிக் கொள்ளாதீர்கள். ஆனால் நான் சம்பூர்ண பவித்திர பிராமணன் என்ற நினைவிருக்கட்டும். தூய்மையற்ற தன்மை எண்ணம், உள் உணர்வு மற்றும் நினைவில் கூட தொட முடியாது. இதற்காக ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருங்கள். தந்தையின் துணையை பயன்படுத்தும் போது ஒரு பொழுதும் மனம் உடைந்து போக மாட்டீர்கள். தூய்மையின் ரகசியத்தை நடைமுறையில் கொண்டு வருவதென்றால் சங்கல்ப ரூபத்தில் கூட 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைவதாகும். வீணான சங்கல்பம் கோபத்தை உற்பத்தி செய்கின்றது. காம விகாரத்தினால் மற்றவர்கள் மேல் வீணான பார்வை செல்கின்றதென்றால் அச்சமயத்தில் தூய்மை என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆதலால் இந்த வீணான சங்கல்பத்தை பாபாவின் அன்பிற்குள் சமர்ப்பணம் செய்துவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.